Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுடனான சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு, அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு. நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது, அவ்வளவுதான். விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில சலசலப்பு உண்டு பண்ணுறதுக்காக சொல்லாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். அது எனக்கு தெரியாது, அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு வந்து விசிக முன்னெடுக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிவிட்டேன். இப்போதுள்ள சூழலில் அதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏதும் இல்லை. இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவங்க எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு, முதலமைச்சரையும் சந்திக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். வந்தவர்களை மரியாதை நிமித்தமாக நாங்கள் வரவேற்று சந்தித்தோம், அவ்வளவுதான். முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தக்கூடாது என்றெல்லாம் நாம் அவர்களிடத்திலே போய் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், நானும் ஒரு காலத்தில் பக்தனாக இருந்திருக்கிறேன். பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் முருகனை வழிபட்டிருக்கிறேன். முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சில கோரிக்கைகளை சொன்னார்கள், அவ்வளவுதான். அரசியல் கலப்பு இல்லை, நாங்கள் எந்த அரசியல் சார்ந்தும் இயங்கவில்லை. இந்து முன்னணி அரசியல் சார்பற்ற ஒரு மக்கள் இயக்கம் என்ற விளக்கத்தை சொன்னார்கள். நட்பு அடிப்படையிலே அல்லது ஒரு மரியாதை நிமித்தம் அடிப்படையில் அந்த சந்திப்பு நடந்தது, அவ்வளவுதான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.